104வது நாமம் ஓம் சரஸ்வத்யை நமக என்பதாகும். சரஸ்வதியாக இருப்பவள். சரஸ் என்றால் நீரோடை என்று பொருள். அடியவரின் மனம் என்ற தெளிந்த நீரோடையில் வசிப்பவள் சரஸ்வதி. சர்வ மோகினியின் பிடியிலிருந்து விடுபட்டு எப்படி தேவியை அறிவது? அவளே அறிவு தெளிவை அளிக்கும் சரஸ்வதியாக இருந்து வழிகாட்டுகிறாள். கலைவாணி, கலைமகள், நாமகள், சொற்கிழத்தி, பாரதி போன்ற பல பெயர்களாலும் சரஸ்வதியை அழைக்கின்றனர். கல்விக்கு அதிதேவதையாக விளங்குகிறாள் சரஸ்வதி. தூய்மையை விரும்பும் இவள் வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனிப்பூண்டு வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கிறாள். அன்னப்பறவை இவளது வாகனமாக அமைந்துள்ளது. எல்லாவற்றையும் துறந்த துறவிகளும் கல்வியை துறப்பதில்லை. சைவ மடாதிபதிகளில் பலர் தங்களின் பெயருக்கு முன்னால் வித்வான் என்ற பட்டத்தை போட்டுக் கொள்கின்றனர். பாரதி சுவாமிகள் என்றும் சரஸ்வதி சுவாமிகள் என்றும் பீட்டாதிபதிகள் சரஸ்வதியின் பெயரை இணைத்துக் கொள்கின்றனர். சரஸ்வதி என்ற நதியின் வடிவிலும் விளங்குகிறாள். சரஸ்வதி